2 முறை அதிபராகிவிட்டதான பராக் ஒபாமா தன்னுடைய 55 வயதுல அரசியலிருந்தே ஓய்வு பெறுகிறார். ஆனால் 70 வயது ஆனதுக்கு பிறகுதான் ட்ரம்ப் அவர்கள் அதிபராகவே பொறுப்பேற்கிறார். 24 வயசுல திருமணம் செய்கிறதான ஒரு நபர் 40 வயது ஆகும்போது திடீரென மரித்து விடுகிறார். அதே நேரம் 40 வயதுல தான் திருமணம் செய்து கொள்கிறதான ஒரு நபர் கிட்டத்தட்ட 65-70 வயசு வரையிலும் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக காலங்களை செலவழிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் அதற்கான வயதில் கிடைப்பது இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடியதான நம்பிக்கையும் பொறுமையும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவங்க அடைந்து கொள்ளுகிறதுக்கு உதவியாக இருக்கு. நம்முடைய ஆண்டவரும் கூட அப்படித்தான் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 9வது வசனம், அதே போலவே 11வது வசனம், இந்த 2 வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஆண்டவர் சாந்த குணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்காக காத்திருக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நிச்சயமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் பெரிய தரிசனங்களை, நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். அதற்காக அவரை நம்பி நம்மளை பொறுமையோடு காத்திருக்க சொல்றார். கர்த்தருடைய கரத்தினால தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெறணும்னு சொல்லி காத்திருந்த பல மனிதரும் தங்களுடைய பொறுமைக்கு உண்டான ஒரு பெரிய பலனை, உயர்வை பெற்றுக்கொண்டாங்கன்னு வேதம் நமக்கு சொல்லுது. யோசேப்பு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் காத்திருந்து ஆண்டவர் கரத்துல நன்மையை பெற்றார். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்து நன்மையை பெற்றார். காலை பெண்கிறதான தேவ மனிதனோ கிட்டத்தட்ட 45 வருஷம் பொறுமையோடு காத்திருந்து பலனை பெற்றார். நிச்சயமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறதான உங்களையும் ஆண்டவர் கைவிடுவது இல்லை. பொறுத்திருக்கிறதான உங்களுக்கு பூமியை ஆளுகிறதான ஒரு சிலாக்கியம் போல கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மேன்மையை தர நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உரிய நேரத்துல நன்மை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த வயதுல நன்மையை பெறாம தவித்து கொண்டிருக்கிறதான வேற யாராவது இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து ஒருபோதும் ஏளனம் செய்யாம அவங்களுக்காக கூடுமான கர்த்தர் சமூகத்துல நீங்க ஜெபிப்பீங்கன்னா அது நிமித்தமும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் சில நன்மைகளை தர நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க தான் அந்த நன்மையை பெற முடியாம தவித்துட்டு இருக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க, பொறுமையா காத்துருங்க. நிச்சயமா கர்த்தருடைய வேலையில நீங்க ஒரு பெரிய உயர்வை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதான எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உமது நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த சமாதானத்தினாலே உமது பிள்ளைகளை நிரப்பும். இங்கே நாங்கள் வாசித்த அந்த வசனத்தின்படியே உம்மை நம்பி ஆண்டவரே பொறுமையோடு உமக்காய் காத்திருக்கக்கூடியதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ நன்மைகளை தாரும், உயர்வுகளை தாரும். மிகுந்த சமாதானத்தினால் அவர்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.